வணக்கம். சதானந்தனுடைய நேர்காணலை தொடர்ந்து அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மீண்டும் தொடர்ந்து 2 சிறப்பான கலந்துரையாடல்களை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். மெல்லத் தமிழினிச்சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான் இந்த வசை எனக்கு எதிரலாமோ அப்படி என்று சொல்லியிருந்தார்கள். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்திலே தமிழ் மொழிக்குரிய ஒரு மகத்துவம் குறைந்து வருவதாகவும் அல்லது இன்றைய தலைமுறையினர் இந்த தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதிலே அந்த மொழியிலே இருக்கிற சிறப்புகளை கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் குறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. ஆனால் உண்மைக்குமே எங்களுடைய மொழிதான் அல்லது எங்களுடைய மொழியினுடைய சிறப்பு தான் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய சிறப்பு அல்லது மூத்த மொழி அப்படி என்று சொல்லுவார்கள். எனவே இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை நாங்கள் பேணி பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறுபட்டவர்கள் இன்று மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த எழுத்தாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற எழுத்துக்களை இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை இந்த உலகத்துக்கு சொல்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதிலே முக்கிய பங்கு வகிப்பது என்னவென்று சொன்னால் இந்த அகராதிகள் அப்படி என்று சொல்லலாம். நாங்கள் முன்னிய காலங்களிலே பயன்படுத்துகின்ற நிறைய சொற்களை இன்று மறந்துவிட்டோம் அல்லது அவை மருவி அவர்களுக்குரிய உண்மையான அர்த்தங்களை என்னவென்று சொல்லி நாங்கள் தெரியாமல் இருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே சாகித்ய மண்டல விருதாக இருக்கலாம், தமிழ்நாட்டு அரசினுடைய சிறந்த அகராதிக்குரிய விருதை பெற்ற ஒரு எழுத்தாளர் தான் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர் ஒரு எழுத்தாளர் என்பதையும் தாண்டி ஒரு முக்கிய திணைக்களத்திலே முக்கிய பணியை மாற்றி வருகின்றார். நாங்கள் மகிழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பிரதிப்பணிப்பாளர் நடராசா ஸ்ரீரஞ்சன் அவர்களை. வணக்கம். நான் உங்களிடம் ஆரம்பத்திலே கதைக்கும் போது பார்த்தேன், நீங்கள் செய்கின்ற பணி சுங்கத்திலே நீங்கள் ஒரு சிரேஷ்ட பிரதிப்பணிப்பாளராக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய இந்த நூல்கள் எல்லாம் இந்த யாழ்ப்பாண தமிழகராதியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எழுதிய புலம்பெயர்ந்தவர்களின் பொருளாதார பங்களிப்புகளாக இருக்கலாம், இது எல்லாமே கொஞ்சம் மாறுபட்ட ஒரு துறையை நோக்கி செல்வதாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு ஆர்வம் அல்லது இப்படியான ஒரு சில நூல்களை எழுத வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு பார் வந்தது? அதாவது அந்த புலம்பெயர்ந்தவர்களின் பொருளாதார பங்களிப்புகள், அதே போல் பொருளாதார மேம்பாட்டு சிந்தனைகள், இதற்கு முதலும் நான் ஒரு அகராதி எழுதியிருக்கின்றேன். அது குணநிதி வணிகச்சொல் விளக்க அகராதி. இந்த மூன்றையும் என்னுடைய அந்த கல்வி பின்புலத்திற்கு அல்லது எனது ஏரியா என்று சொல்லும் தான் எங்களோட அந்த கல்வி புலம் அதற்குள்ளே அவற்றுடன் தொடர்பட்டவை. நான் சுங்கத்திணைக்களத்துக்கு வேலையில் செய்கிற முதல் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே வணிக முகாமைத்துவ பீடத்திலே விரிவுரையாளராக இருந்தேன். பிறகும் நீண்ட காலம் ஒரு 14 வருடங்கள் வருகை விரிவுரைகளாக இருந்தனால் அந்த வகையிலே என்னுடைய வணிகச்சொல் விளக்க அகராதி மற்றும் அந்த புத்தகங்கள் என்னுடைய கல்வித்துறையிலே பின்புலத்துறையை சார்ந்தவை தான். ஆனால் நீங்கள் கேட்டது போல் இந்த யாழ்ப்பாண தமிழ் அகராதி எனக்கு எந்த வகையிலும் ஒரு தொடர்பட்டது அல்ல. நான் பெரும்பாலும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா என்னுடைய அகராதி பற்றிய கலந்துரையாடல்கள் மற்றும் அந்த அகராதிகள் வெளியிட்ட இடங்களிலே இந்த அகராதி எழுதுவதற்கு நான் எவ்வளவு பொருத்தமற்றவன் என்பதைத்தான் நான் கூறியிருக்கிறேன். பொருத்தமானவன் என்பதும் பார்க்க பொருத்தமற்றவன் என்றதான் அந்த உண்மையான நிலைப்பாடு. பொதுவாக ஒரு அகராதி ஆக்குவதற்கு தமிழ் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், மொழி, அதே போல் மொழியியல் என்று சொல்லலாம், லிங்குவிஸ்டிக்ஸ். இதை தவிர இன்னும் ஒன்று இருக்கின்றது, அது அகராதியியல் என்று சொல்வது, லெக்சிகோகிராஃபி என்று சொல்வார்கள். இவ்வாறு ஒரு துறை இருப்பது, அப்படி ஒரு சொல் இருப்பது கூட எனக்கு தெரியாது. இது ஆனால் இது ஒரு தேவை கருதி செய்த ஒரு செயற்பாடு என்று சொல்லலாம். அதாவது ஆவணப்படுத்தல் என்பது மிக முக்கியம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி தற்காலத்திலே இப்போ ஒரு குறிப்பிட்ட சில தசாப்தங்களாக எங்களது வாழ்க்கை முறை போன்றவை மிக விரைவாக மாறிக்கொண்டு வருகிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்கள், அது உண்மைதான். ஆனால் எங்களது அந்த மாற்றம் என்பது ஒரு 3-4 தலைமுறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு தலைமுறையில் ஏற்படுத்துவது போல் மிக விரைவாக இருக்குது. அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் கடந்து வந்த காலம், போர், புலப்பெயர்வு, பல்வேறுபட்ட காரணங்கள். அந்த வகையில் இவ்வாறு இந்த மாறுபாடு மிக விரைவாக நடக்கும்போது எங்களது கலை, கலாச்சாரம், பண்பாடுகள், எங்களுடைய பேச்சு வழக்குகள், எங்களோட பிரதேச வழக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்தும் மறைந்தும் போய்விடுகின்றன. முக்கியமாக இந்த பேச்சு வழக்குகள் என்று சொல்லும்போது அல்லது பிரதேச வழக்குகள் என்று சொல்லும்போது அவை பெருமளவிற்கு, அதாவது நாங்கள் மொழிகளிலே சில மொழிகள் அது பேச்சு எழுத்தெல்லாம் ஒரே முறையில் தான் இருக்கு, அது வேறு இருக்காது. ஆனால் தமிழ் போன்ற மொழிகளிலே பேச்சு வழக்கு என்று சொல்லி எழுத்து வழக்கு என்றும் புறம்பாக இருக்கின்றது. பொதுவாக இந்த 2 வழக்குகளும் இருக்கிற மொழிகள் கொஞ்சம்
ஒரு என்னென்னு சொல்வது ஒரு முன்னேற்றகரமான மொழி அல்லது ஒரு ஒரு சிறந்த மொழி என்று சொல்வார்கள் ஆய்வாளர்கள். அந்த வகையிலே வந்து எங்களுக்கு இந்த பேச்சு வழக்கு என்பது ஒரு முக்கியத்துவம் கொண்ட மொழி. அந்த வகையிலும் வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையிலே பலதரப்பட்ட பேச்சு வழக்குகள் இருக்கின்றன. யாழ்ப்பாண தமிழ், யாழ்ப்பாண வழக்கு என்று சொல்லுவோம், மட்டக்களப்பு வழக்கு என்று சொல்லுவோம், மலையக வழக்கு என்று சொல்லுவோம், நீர்கொழும்பு சிலாப வழக்கு என்று சொல்லுவோம், அதேபோல் முஸ்லீம் வழக்கு. இவ்வாறு பேச்சு வழக்கு சொற்கள் எங்களோட நாட்டிலே பல இருக்கின்றன. அதிலே நான் இருக்கின்ற பிரதேசம், என்னுடைய பிரதேசம் என்றபடியாக வந்து நான் இந்த யாழ்ப்பாண பேச்சு வழக்கை தேர்ந்தெடுத்து அவற்றைக்கு வந்து நான் ஒரு 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 அகராதி தயாரிப்பு என்ற எண்ணத்தில், அதாவது நான் செய்வேன் என்று தொடங்கவில்லை. முதல் நான் சேகரித்து யாராவது இந்த துறை சார்ந்தவர்கள் இதை ஊக்குவித்து அவர்களுக்கு நான் ஒரு உதவியாளனாக இருந்து அல்லது அவர்கள் செய்வதை ஊக்குவிக்கலாம் என்று தான் நான் யோசித்து தொடங்கினேன். கடைசியில் வந்து இதை செய்ய வேண்டிய தேவை எனக்கே வந்து விட்டது. இது ஒரு பெரிய பணி. இது இப்போ இந்த நான் இதுவரை வெளியிட்டது வந்து ஒரு முழுமையான யாழ்ப்பாண சொற்களின் அகராதி என்று சொல்ல முடியாது. இது அப்போ அதனால் வந்து இது ஒரு 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 கட்டத்திலே வந்து நான் அதை நிறுத்திவிட்டு இன்றைக்கு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். நினைக்கிறேன் 6400 சொற்களுக்கு மேல் இருக்கின்றன. இதில் இதனுடைய திருத்திய 2ஆம் பதிப்பு செயற்பாடுகளை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த அகராதி செய்வதற்கு 11 வருடங்கள் சென்றன. 11 வருடங்கள். அப்போ இந்த திருத்திய 2ஆம் பதிப்பு வளர்த்து வருமோ தெரியாது. அதனால் நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றேன். 11 வருடங்கள் என்று சொல்லப்படுவது ஒரு பெரியதொரு காலப்பகுதி. நான் இதை பார்த்தவுடன் உங்களுடன் கேட்க நினைத்தது, இந்த சில சொற்களை பார்க்கும் பொழுது இந்த மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. இந்த சொற்கள் எல்லாம் நாங்கள் இப்பொழுது பயன்படுத்துவதில்லை. இந்த திருவலை என்று சொல்லப்படுகின்ற சொல்லெல்லாம் நான் நினைக்கவில்லை. எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒரு வசனம் தெரியுமா என்று சொல்லியே நான் நினைக்கவில்லை. இருந்து சொல்லி பார்த்தால் இதை எப்பொழுது நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொல்லி இந்த திராங்கு என்று சொல்லப்படுபவை எல்லாமே தந்திருக்க. அப்பொழுது நான் கேட்க நினைத்தேன், இது எப்படி உங்களுக்கு சாத்தியமானது? இப்படியான சில அரிய சொற்கள், அதாவது இப்பொழுது அருகே கொண்டு வருகின்ற சொற்களை தொகுத்து இதுக்கு உங்களுக்கு உதவி புரிந்தது என்று சொல்லி யாரும் இருக்கிறார்களா, அல்லது நீங்கள் சொந்த ஒரு ஆய்வின் மூலம் இந்த சொற்களை நீங்கள் எழுதி வைத்து அதற்கு பிறகு இதற்குரிய விளக்கங்களை எடுத்துக்கொண்டீர்களா? பெருமளவுக்கு வந்து இது என்னுடைய தனி முயற்சி தான். ஆனால் வந்து இந்த முயற்சிக்கு முன்னால், அதாவது நான் வந்து இந்த முயற்சியை தொடங்குவதற்கு தயங்கி கொண்டிருந்த காலத்தில் எனக்கு உதவியர்கள் இருவர். எனது நண்பர் மயூரநாதன் அவர்கள், அவர் பின்னர் இந்த அகராதியின் ஒரு உதவி ஆசிரியராக தொழில் பெற்றிருக்கின்றார். அதை தவிர முக்கியமானவர் வந்து குமரன் புத்தக அதிபர். அவர் தான் என்னுடைய புத்தகங்களை வெளியிடுறவர். முதல் என்னுடைய 3 புத்தகங்களையும் வெளியிட்டவர். இப்போ அவர் வந்து நிச்சயமாக வந்து என்னுடைய அந்த எழுத்து மற்றது எனக்கு இந்த இதுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அவருக்கு தெரியும். அதேபோல் மயூரநாதனுக்கும் எனது செலவு இருந்தபடியாக அவர்கள் சொன்னார்கள், உனது துறை என்று இல்லாவிட்டாலும் உன்னால் இதை செய்ய முடியும் என்று நம்பிக்கை ஊட்டியவர்கள் அந்த 2 பேரும் தான். வந்த வகையிலே வந்து, அதாவது நான் உங்களுக்கு சொன்னால் என்ன, ஆரம்ப காலத்திலே வந்து நான் இந்த 11 வருடத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த அகராதி தொகுப்பை நான் செய்கிறேன் என்று வெளியில் ஒருத்தருக்கும் சொல்லலை. என்றால் வெட்கம். அதை இப்படி ஒரு வேலையை நான் செய்கிறேன் என்று சொல்லி சொன்னால் மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பார்களோ என்ற அளவுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் நான் அதுக்கு தகுதியுடையவனா என்ற ஒரு கேள்வி எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த 2 ஊக்கத்தை தந்தவர்கள் இந்த இருவரும் தான். அவர்களுக்கும் உங்களோட செய்து நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லிச்சுன்னா, நீங்கள் இதை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு விளங்குகிறது, இது ஒரு எங்களுடைய நாட்டிலே அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் சார்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இது எவ்வளவு ஒரு முக்கியமான நூலாக இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இது ஒரு ஆவணப்படுத்தல் நோக்கத்துக்காகத்தான் நீங்கள் இதை செய்திருந்தீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். அதாவது இப்படியான ஆவணங்கள் வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதை தாண்டியும் இப்படி ஒரு பெரிய புத்தகத்தை நீங்கள் வெளியிடுகின்ற பொழுது நிச்சயமாக அது உங்களுடைய பொருளாதார ரீதியாக உங்களுக்கும் அது தாக்கத்தை செலுத்தியிருக்கும். ஒரு புத்தகத்தை ஒரு அச்சிலே நாங்கள் கொண்டு வந்து வெளியிடுவது என்பது இவ்வளவு சிரமமான விஷயம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். எனவே அப்படி ஒரு சூழ்நிலையிலே ஆவணப்படுத்தல் என்பதையும் தாண்டி ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த புத்தகத்தின் மூலம் உங்களுக்கு இருந்த சவால்கள் என்னவாக இருக்கிறது? அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், என்ன ரீதியாக இருக்கின்ற சவால்கள், இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிலே கொண்டு வருகின்ற பொழுது எப்படியான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள்? உங்கள் 2 விடயங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த புத்தகம் வந்து ஒரு யாழ்ப்பாண வழக்கு என்று சொல்லி ஒரு பிரதேசம் சார்ந்த ஒரு நூலாக இருந்தாலும் இதனுடைய தேவை பயன்பாடு என்பது அந்த பிரதேசத்திற்குள் மட்டுப்பட்டது ஒன்றாகல. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்று நாங்கள் நாடு பூராகவும் உலகம் பூராகவும் பல நாடுகளிலே பலர் நாடுகளில் இருக்கின்றோம். அந்த நாடுகளில் கூட இலக்கிய முயற்சிகள் கணக்க நடக்கின்றன. பல்வேறு, அதாவது
ஆக்க நூல்கள், இலக்கியங்கள், அதேபோல் கதைகள், கட்டுரைகள் என்று தொடர்ச்சியாக வந்து வெளிநாடுகளிலே வருகிறது. குறிப்பாக இந்தியா, மலேசியா போன்ற நாடுகள் கூட வெளியிடப்படுகின்றன. அந்த நேரங்களிலே அந்த நூல்கள் வந்து எங்களது பிரதேச வழக்கு சொற்களை கொண்டிருக்கும் போது அந்த வழக்குகளை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை தனியே வந்து யாழ்ப்பாணத்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா தமிழர்களுக்கும், அது உலகத்தில் இந்த பக்கத்தில் வாழ்ந்தவர்களுக்கான தேவை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் தற்காலத்திலே இந்த இலங்கை தமிழ், யாழ்ப்பாண தமிழ் என்பது ஒரு ஈஸியாக சந்தைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதனால் சினிமா தொடக்கம் பல்வேறு இடங்களிலே வந்து அதற்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே இதற்கு ஒரு தேவை வந்து பல்வேறுபட்ட ரீதியாக இருக்கும். உங்களோட அடுத்த கேள்வி இதனுடைய பொருளாதார விடயம். இது ஒரு பொதுவாக வந்து தனியாக ஒரு ஆள் ஒரு அகராதியை செய்வது என்பது கஷ்டமான விடயம். இது வந்து நான் பெரிய அதாவது வந்து என்னுடைய நான் இதற்கு எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி என்பது ஒரு பக்கம் இருக்கு. என்னுடைய கையாலே நிரம்ப பட செலவினூடாகத்தான் நான் இதை செய்தேன். என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த புத்தகத்தை நாங்கள் 1400 ரூபாய்க்கு தான் விலை போட்டிருக்கிறோம். அதுவும் விலை போட்டது நான் அல்ல. இப்போ நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இயன்றவரை இந்த புத்தக தயாரிப்பு தொடர்பான எந்த செலவையும் வந்து இந்த புத்தகத்திற்குள் உள்வாங்கவில்லை. தனியாக வந்து அதாவது அச்சிடும் செலவு, புத்தகத்தை கட்டி விடும் செலவு மட்டும்தான். ஏனென்று சொல்லி சொன்னால் வந்து இந்த இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் 11 வருடம் இதை செய்ததற்கு காரணம் வந்து இது மக்களிடம் போய் சேர வேண்டும். ஆகவே வந்து இதை சும்மா போட்டுட்டு ஒரு இடத்துல வச்சு கொண்டு அல்லது ஒரு ப்ராஃபிட்டுக்காக அல்ல. அந்த வகையிலே வந்து பொருளாதார நஷ்டங்களின் ஊடாகத்தான் நாங்கள் இதை செய்ய வேண்டியிருந்தது. புத்தகமாக ஒரு ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. இதை வந்து யாராவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இணையதளங்கள் மூலமும் இதை பார்த்துக் கொள்வதற்கு ஏதாவது வசதிகள் செய்திருக்கிறீர்களா? என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் ஒரு புத்தகத்தை வாங்கி பார்ப்பதை விட அவர்களுக்கு எல்லாவற்றையும் வந்து அந்த இலகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு இருக்கு. எதிர்காலத்தில் அவ்வாறான திட்டங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? இதை ஒரு ஆன்லைன் மூலமாக நாங்கள் பார்வையிடக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லொரு கேள்வி. அதாவது எப்போவுமே வந்து உண்மையிலே இப்போ இது வந்து என்னுடைய இது வந்து எங்களோட ஆவணப்படுத்தல் முதல் படி தான். இப்போ அடுத்த படி, அதாவது நான் வந்து இப்போ ஒரு விடுபட்ட சொற்களை திருப்பி அதையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடி எப்போவுமே வந்து எங்களது அந்த மொழியை வாழ வைக்கணும் என்று சொல்லி சொன்னால் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எங்களோட இளைய சமுதாயத்தை நோக்கி எங்களோட சர்வதேசத்தில் இருக்கிற அவ்வளவு தமிழர்கள் மட்டுமில்லை மற்றவர்களையும் நோக்கியதாக இருக்கணும். அந்த வகையிலே வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக இந்த இதழுக்குள்ளாக இந்த புத்தகங்கள் வர வேண்டியது. புத்தகம் பல முறைகளிலே குறிப்பாக நாங்கள் சொல்லி சொன்னால் எங்கள் சொற்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இருந்து எல்லா இந்த இலத்திரனியல் ஊடகங்களுக்காக வந்தால்தான் அது வந்து நீண்ட காலத்துக்கு வாழும். ஆகவே இவையெல்லாம் செய்யப்பட வேண்டியவை. இதில் தனியே வந்து இந்த முடிவை நான் எடுக்க முடியாது. என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஒரு பதிப்பாளர் இருக்கிறார். என்னென்னு சொல்லி சொன்னால் அவரும் அதை ஒரு இணைந்து முதலீடு செய்து தான் இந்த புத்தகம் வெளியில் வந்திருக்கிறது. ஆகவே வந்து நிச்சயமாக வந்து அந்த 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 இடத்துக்கு நாங்கள் போய்த்தான் ஆக வேண்டும். அதாவது வந்து இதை நாங்கள் இயன்றவரை இலத்திரனியல் ஊடகங்களூடாக வெளியிட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். கூடுதல் இப்போ நான் குறிப்பிட்ட இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டோ அல்லது வேறு முறைகளிலே வந்து இவற்றை வந்து நாங்கள் எவ்வாறு உள்வாங்குவது என்பது எல்லாமே வந்து நான் செய்ய வேண்டுமென்றல்ல, யாரும் செய்யலாம். கூடுதலாக வந்து இது பற்றி நான் என்னுடைய செயல் என்று சொல்லி சொல்கிறது ஒரு 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 மட்டாக்கில் கொஞ்சம் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு விஷயம்தான். இது பலர் செய்ய வேண்டும். இது வந்து ஒரு நாங்கள் சொல்லுவோம் ஒரு ரிலே என்று சொல்லி ஒரு தொடர் ஓட்டம். அடுத்த தலைமுறையிலும் இதை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். அதேபோல் வந்து இது யாழ்ப்பாண தமிழ் எங்கட நான் குறிப்பிட்ட இலங்கையில் இருக்கக்கூடிய மற்ற பிரதேச வழக்குகளுக்கும் அந்த அகராதிகள் வர வேணும். மட்டக்களப்பு வழக்கு என்பது மிகப்பெரிய வழக்கு. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் பார்க்க கூடுதலான சொற்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று. அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் வந்து அதாவது இந்த பிரதேச வழக்குகளுக்கான அகராதி முதலில் வந்தது கி ராஜநாராயணன் அவர்கள் கரிசல் வட்டார வழக்கு சொல்ல அகராதி என்று தொடங்கினார். அதுதான் வந்து தமிழில் வந்த இந்த பிரதேச வழக்கு அகராதிகள் அல்லது இந்த பேச்சு வழக்கு அகராதிகள்னு சொல்லுவோம். அந்த வகையிலே வந்து அதை வந்து ஒரு சில வருடங்களிலே வந்து ஈழத்து பூரணனார் ராஜகோபால் என்பவர் மட்டக்களப்பு சொற்களதும் சொற்றொடர்களதும் பலவணிகளதும் அகராதி என்று சொல்லி வந்து வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையிலே அது மிகவும் பெருமைப்படத்தக்க விடயம். அதாவது தமிழிலே ஒரு பிரதேச வழக்கு அகராதி வந்து சில வருடங்களிலே வந்து அது வந்திருக்குது.
என்றாலும் கூட வந்து மட்டக்களப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மட்டக்களப்பு வழக்கு என்று சொல்வது கிழக்கு மாகாணத்தில் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கியது. அந்த வகையிலே வந்து அந்த அவருடைய அகராதி வந்து முழு சொற்களையும் என்னுடையது போன்றுதான் அடக்கியது என்பதில் அந்த வகையிலே வந்து மட்டக்களப்பு வழக்கு மற்றது நான் குறிப்பிட்ட ஏனைய வழக்கு பிரதேசங்களுக்கும் வந்து அகராதிகள் தொகுக்கப்பட வேண்டியது என்பது அவசியமான ஒன்று. நிச்சயமாக. அதே போல் இது ஒரு தனிப்பட்ட வினாவாக இருக்கலாம். பொதுவாக வந்து கலைத்துறை என்று சொல்லி வருகின்ற பொழுது அங்கே நிறைய போட்டிகள் இருக்கும், அல்லது ஒருவர் வருகின்ற பொழுது அது சம்பந்தமான விமர்சனங்கள் ஏராளமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் கதைத்திருந்தோம், உங்களுடைய துறை பொருளாதார துறை தான். நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலும் அது சம்பந்தமாகத்தான் விரிவுரையாற்றினீர்கள். என்னுடைய துறை என்னுடைய விருப்பமான ஏரியா வந்து சமூக பொருளாதாரமாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய முன்னைய நூல்களும் வந்து அது சார்ந்த புத்தகங்களாக இருந்தது. ஆனால் இது முழுமையாக ஒரு மாறுபட்ட ஒரு துறை சார்ந்ததாக இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த பணிகளை ஆரம்பிக்கின்ற பொழுது, ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இது வெளிவரும் வரை நீங்கள் பெரும்பாலும் யாருக்கும் இது தொடர்பாக நீங்கள் சொல்லவில்லை, இதில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது. வெளிவரும் வரை இல்லை, ஒரு பணியாற்றி கொண்டு அரவாசி அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இது ஒரு புத்தகமாக கொண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை வரும் வரை. என்னென்னு சொல்லி சொன்னால் இதை செய்வதற்கு என்னுடைய தகுதி பற்றிய சந்தேகம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்து கொண்டு வரும்போது எனக்கு அந்த 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 எனக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்த பிறகு வந்து நிச்சயமாக நான் வேறு பலரை நான் தொடர்பு கண்டு சந்திச்சு, குறிப்பாக வந்து பேராசிரியர் சுசீந்திர ராஜா, அதாவது இலங்கையில் மட்டுமில்லை அவர் சர்வதேச புகழ்பெற்ற ஒரு மொழியியல் நிபுணர், அவரோடு சேர்ந்து நான் நீண்ட காலம் வேலை செய்திருக்கிறேன். அதாவது வந்து சுசீந்திர ராஜா சார் அவர்கள் என்னை பற்றி குறிப்பிடும்போது நான் ஸ்ரீரஞ்சனுடைய ஒரு புத்தகத்தை மேலோட்டமாக பார்க்குறேன் என்றதல்ல, அவர் ஒரு இளைஞர், 30-40 வருடம் வேலை செய்யக்கூடியவர். அவருக்கு நான் எவ்வளவு தூரம் அவரை ஒரு வளப்படுத்த முடியுமோ வளப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வகையிலே வந்து அவ்வாறான பெரியவர்களை சந்தித்து அவர்களோடு நான் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மணித்தியாலங்கள் செலவிட்டு பல விடயங்களை கற்றுக்கொள்ள கிடைத்தது எனக்கு கிடைத்த பெரிய வரம். அந்த வகையிலே அவ்வாறு எனக்கு பல பெரிய மனிதர்களை சந்தித்து பல விஷயங்களை நாங்கள் அவர்களூடாக பெற்றக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு மேலே பெற்றிருக்கின்றன. அதே போல் குறிப்பாக வந்து இந்த புத்தக வெளியீட்டிலே வந்து சபாரட்னம் ஆசிரியர் அவர்கள், அவர் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர், தமிழில் பல்துறை அறிஞர். அவரும் வந்து எனக்கு வந்து நான் இந்த புத்தகத்தை, அதாவது சொற்களை சேகரித்து முடிந்து ஆகராக்கியாத பிறகு அவரோடு சேர்ந்து இதை 2 முறை சரிபார்த்தேன். பொதுவாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பொழுது எனது தமிழ் அறிவு மட்டுப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் சரிபார்த்தேன். அந்த வகையிலே அவர் என்னோடு இருந்து பல 100 மணித்தியாலங்கள் வந்து முதல்ல இருந்து கடைசி வரை 2 முறை சரிபார்த்தேன். அந்த வகையிலே வந்து அவ்வாறான பெரிய மனிதர்கள், அவர் நீண்ட காலம் என்னோட தொடர்பில் இருந்தவர், எனது ஒரு வகையில் உறவினர் என்றாலும் அவரது வயோதிப காலத்திலும் நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த செயற்பாடு செய்வதற்கு அவர் காலத்திலே அவருக்கு 85-86 வயது என்ற வகையிலும் கூட அவர் இந்த சில சொற்களை பார்க்கும்போது, வாசிக்கும்போது, செய்யும்போது அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வந்து அவர் எவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டார், அந்த ஒரு பழைய வாழ்க்கையை எப்படி தன்னுடைய கண் முன்னால் கொண்டு வந்தார், அதை நானும் தரிசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போனார் என்று சொல்வது எங்களது அந்த சொற்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்தரப்பட்ட அம்சங்கள், அதற்கு முன்னால் கூடிய கதைகள், மனிதர்கள், பழக்க வழக்கங்கள் என்பவை வந்து இவை பெருமதி அற்றவை. அந்த வகையிலே வந்து இதுதான் எங்களது பொக்கிஷங்கள், இதுதான் எங்களது வரலாறு அல்லது வரலாற்றின் பகுதி என்று சொல்லும்போது இவையை நாங்கள் ஒரு மதிப்பிடுவது என்பது கஷ்டம். நிச்சயமாக. அதாவது நீங்கள் சொன்னது போல் இந்த ஆவணப்படுத்தல் என்பதையும் தாண்டி அடுத்த தலைமுறை இதை எவ்வாறு எடுத்து செல்கிறது என்பது தான் இதனுடைய வெற்றி இருக்கிறது. எனவே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இதனுடைய 2வது பாகத்தை நோக்கி நீங்கள் இப்பொழுது அது தொடர்பான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. 1வது பாகத்தோடு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு 2வது பாகம் ஒன்று கட்டாயம் வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா, அல்லது இதற்கு கிடைத்த வரவேற்புக்கு பின்னராகத்தான் நீங்கள் அந்த 2வது பாகத்தை பற்றி சிந்திக்கிறோம்? இல்லை, அதாவது வந்து நான் இந்த அகராதியை தயாரித்து கொண்டிருக்கும் போது இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. பேராசிரியர் சுசீந்திரராஜ் அவர்கள் சொல்லுவார்கள், அகராதிக்கு ஆதி உண்டு அந்தமில்லை. ஆகவே தான் வந்து நான் அதை செய்து கொண்டு போது குமரனுக்கு சொன்னார், ஸ்ரீரஞ்சன் இது எங்கேயோ இடத்துல நிப்பாட்டணும், இல்லாட்டி இது செய்து கொண்டே போகலாம்.
இப்படியே வளர்ந்து கொண்டே போகும். ஆகவே வந்து இதை நீங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டி இதை வெளியிட்டு போட்டு நீங்கள் ரெண்டாவது திருத்திய பதிப்பில் செய்யலாம்னு சொல்லி பல முறை வற்புறுத்தி சொன்னார். அதன் பிறகு தான் இதை நிப்பாட்டி நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம். இப்போ வந்து நான் அதாவது இது வெளியிட்டது 2019 டிசம்பர் மாதம் 11 என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகின்றன. இந்த வெளியீடு செய்து அடுத்த நாளிலிருந்து நான் 2ஆம் பதிப்புக்குரிய வேலையை செய்து கொண்டு தான் வருகின்றேன். எனக்கு நிரம்ப வேலைப்படு, நான் முழு நேர வேலை பார்க்குறேன். நான் அதனால் எந்த வரை நேரம் கிடைக்கும் போது செய்து கொண்டு இருக்கிறேன். குறிப்பாக வந்து நான் நினைக்கிறேன் இதில் 1400 சொற்களை கிட்ட இருக்கின்றன. தற்போது என்னுடைய அகராதி 10,000 சொற்களை தாண்டி என்ன ஒரு காலகட்டம். இதற்காக 11 வருடங்கள் நீங்கள் வேலை செய்ததாக சொல்லியிருந்தீர்கள். 2வது பதிப்பிற்காக நாங்கள் எவ்வளவு காலம் அப்படியெல்லாம் நாங்கள் ஒரு கால கணிப்பை வைத்து செய்ய முடியாது. அதாவது வந்து ஒரு திருப்திகரமாக ஒரு 2ஆம் பதிப்பை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு, அதாவது வந்து இதிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல தமிழ் அகராதி, அந்த அகராதியிலே வந்து தமிழ், அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் ஒலி குறிப்புகள் ஆங்கிலத்தில், அதாவது அந்த சொல்லுக்குரிய விளக்கங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரப்படும். என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து அது நீண்ட காலத்திலே வந்து பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மற்ற மொழிகளுக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றது நான் செய்வேன் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக வந்து இந்த துறை சார்ந்தவர்கள் அதை செய்யக்கூடியவர்கள் வந்து என்னென்னு சொன்னால் வந்து எங்களோட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் அல்லாத ஆங்கிலம் அல்லாத பல்வேறு நாடுகளிலே எங்களது எதிர்கால சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வந்து இந்த சொற்களை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலே வந்து எங்களது எதிர்கால சந்ததியினர் நிச்சயமாக வந்து அவர்களது மூலத்தை தேடுவார்கள். எல்லோரும் அல்ல. உதாரணத்துக்கு தெரியும் வந்து இந்த மேற்கு நாடுகளிலே வந்து இந்த வரலாறுகளை பதிவு செய்வது, ஆவணப்படுத்துவது, இந்த மியூசியம் வச்சிருப்பது போன்று அவர்கள் வந்து எப்பயும் வரலாற்றிலே பழையவற்றிலே ஆர்வமுள்ளவர்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வாரும் எங்கள் பிள்ளைகள், எங்களது அடுத்த ஜெனரேஷனில் வர பிள்ளைகள் வந்து கட்டாயம் வந்து இந்த மூலத்தை தேடுவார்கள். அந்த மூலத்தை தேடும்போது அதுக்கு நாங்கள் வந்து சான்றுகளை, இவ்வாறான புத்தகங்களை, பொருட்களை எவ்வளவோ வைத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ எங்களோட பல்வேறுபட்ட இந்த சொற்கள், பழக்கங்கள், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள், நல்ல நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் எல்லாம் வந்து விரைவாக மாறிக்கொண்டு வருகின்றன. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அண்மையில் வந்து இப்போ சில இடங்களுக்கு முதல் இந்த அரி வெட்டுறதுக்கு, நெல் வெட்டுறதுக்கு ஒரு மிஷின் வந்தது. அந்த மிஷின் வந்த உடனே எத்தனை பழக்க வழக்கங்கள், கணக்க சில இதுகள் என்ன சொல்கிறோம், சம்பிரதாயங்கள், சொற்கள், எவ்வளவோ விடயங்கள் வந்து பயன் இல்லாமல் போயிட்டு. அதே மாதிரி மீன்பிடிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜிபிஎஸ் வந்திருக்கு. ஜிபிஎஸ் வந்த பிறகு அதாவது அந்த மீன்பிடி சம்பந்தமான சில சொற்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு இருந்த பல விடயங்கள், அதாவது இந்த சூழல், அந்த சுற்றாடல், மழை, வெயில், கடல் பெருக்கு, அல்லது இந்த குருவிகள், ஊர்வன போன்ற அவற்றின் அவை நடந்து கொள்கிற விதம், இவற்றை கொண்டு தான் அவர்கள் காலநிலை, மழை பெய்யுமா, வெயில் அரிக்குமா, இதை இந்த நேரத்தில் மீன் பிடிக்கும், கடல் வந்து எந்த நேரத்தில் பெருக்கெடுக்கும், எந்த நேரத்தில் வத்தி இருக்கும், எந்த நேரத்தில் எந்த மீன் எப்படி வரும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் வந்து அந்த சூழலோடு அவர்கள் நேரடியாக பேசி பழகாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு தொடர்பாடலை வைத்து கொண்டு தான் இருந்தார்கள். அதாவது எங்களது மக்கள் பொதுவாக வந்து கிராமங்களிலே மக்கள் தனியே வந்து மனிதர்களோடு மட்டும் தொடர்பாடல் கொள்வதல்ல, அவர்கள் கிட்டத்தட்ட எல்லா ஜீவராசிகளோடு தொடர்பு, மரங்களோடு கூட ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆகவே வந்து இந்த சூழலை, இந்த இயற்கையை புரிந்து அதற்கு நெருங்கி இருந்து வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு நாங்கள் அது ஒரு பூரணமான வாழ்க்கை என்று தான் சொல்லுவோம். நான் என்ன சொல்லி சொன்னால் வந்து இந்த அண்ட சராசரத்தில், இந்த பூலோகத்தில் நாங்கள் ஒரு பகுதி தானே. ஆனால் நாங்கள் தான் இது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ஆட்கள்னு சொல்லி கொண்டிருக்க முடியாது. நாங்கள் ஒரு பகுதி. நாங்கள் அவற்றுடன் சேர்ந்து விளங்கி புரிந்து அனுசரித்து வாழ்வது என்பதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை. நிச்சயமாக அதுக்கு நாங்கள் இப்படியான ஆவணப்படுத்தல்களும் கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நான் கேட்க வந்த கேள்வி என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் இதற்காக இந்த முதலாவது பாகத்துக்காக நீங்கள் வேலை செய்த போது இருந்த எங்களுடைய நாட்டினுடைய அரசியல், பொருளாதார, சமூக சூழல்கள் வேறையாக இருந்திருக்கும். 11 வருடங்கள் அதற்கு எடுத்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இந்த 2வது பாகத்தை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். முதலாவது பாகத்துக்காக வேலை செய்கின்ற பொழுது உங்களுடைய தொழிலும் அல்லது உங்களுடைய துறையும் சற்று வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் விரிவுரையாளராக இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்களே கூறியிருந்தீர்கள் உங்களுடைய வேலைப்பளுக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது சுங்கத்திலே. எனவே இந்த 2வது நூல் தொடர்பாக 2வது பாகத்தை வெளியிடும் போது நீங்கள் ஏதாவது சவால்கள்
சவால்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் ஏதாவது? நிச்சயமானது நேரம்தான் சவால். அதாவது வந்து நாங்கள் மற்றவர்களைப் போலன்றி 8 மணித்தியாலம் வேலை செய்வதால் சில திணைக்களத்திலே சில நேரங்களில் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறது இருக்குது. அதனால் வந்து வேலை நேரம், வேலை பளு, வேலையில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் போன்றவை எல்லாமே வந்து சவால்கள் தான். என்றாலும் வந்து ஏதோ ஒரு வகையில் இதை அந்த இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அந்த அதை விட்டால் திருப்பி தொடங்குறது சரியான கஷ்டம். அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அதோட ஒரு இணைப்பை தொடர்பை ஏற்படுத்தி ஏதோ ஒரு வகையில் அதையும் செய்து கொண்டு போகணும்ன்ற ஒரு தேவை இருக்குது. இல்லாட்டிக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இது ஒரு பொதுவாக வந்து நான் ஒரு புனைவு இலக்கியவாதியோ கதை எழுத்தாளன் இல்லாட்டிக்கும் வந்து இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதற்கும் ஒரு 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 மன உணர்வு, சூழ்நிலை, ஒரு ஒரு கிரியேட்டிவ் எல்லாத்துலேயும் ஒரு 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 கிரியேட்டிவ்னஸ் அதுக்கு இருக்க வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு சொல்லுக்கு வரைவிலக்கணம் எழுதுவது லேசான விடயம் இல்லை. அதாவது சொல்லு தெரியும், அதாவது ஒரு பிரதேசத்தில் போய் நாங்கள் ஒரு சொல்லோ அல்லது வந்து ஒரு சம்பிரதாயம்னு சொல்லிச்சோன்னா அது சொன்னால் சொல்பவருக்கும் தெரியும், கேட்பவருக்கும் சொல்லியும். அதை நான் புரிந்து கொண்டு ஒரு பொதுவான ஒரு மக்கள் கூட்டத்திற்கு ஒரு ஒரு சர்வதேசத்திற்கு நான் வந்து அதை விளங்கப்படுத்த வேண்டும், வரைவிலக்கணப்படுத்த வேண்டும். அது ஒரு சுலபமான விஷயம் அல்ல. இங்கே பெரும்பாலும் அந்த அந்த சொல்லுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை நான் இந்த இடத்துலையும் தேடி கண்டுபிடிக்கல. அது சம்பந்தமான பொறுப்பும் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ சில சந்தர்ப்பங்களிலே வந்து நான் இயன்ற வரை விவரங்களை கூடுதலாக ஒரு ஒரு உணவுப் பொருள்னு சொல்லி சொன்னால் அந்த உணவுப் பொருள் அந்த 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 எப்படி அதை செய்வது ரெசிப்பியை வந்து நான் சுருக்கமாக கொடுத்துருவேன். அதே போல் வந்து ஒரு சின்ன ஒரு சம்பிரதாயம்னு சொல்லி அந்த சம்பிரதாயத்தை ஒரு மிக சுருக்கமாக சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இது ஒரு 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 தனியே வந்து பொதுவாக வந்து ஒரு அகராதி என்பது ஒரு ஒரு ரிஃபரன்ஸ் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஒரு தேவைக்கு வந்து ஒரு தெரியாத பார்க்குறத அகராதி. அப்படியான நோக்கத்தில் இது செய்யப்படவில்லை. இது வந்து ஒரு கதை புத்தகம் வாசிக்கிற மாதிரியோ அல்லது ஏதோ ஒன்று வாசிக்கிற மாதிரி இதை வாசிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படியாக ஆக்க வேணுமென்றதான் என்னுடைய நோக்கம். முக்கியமாக வந்து இந்த புலம்பெயர்ந்து எங்களோட நாட்டில் இருந்து விடுபட்டு கனகாலமாக இருக்கக்கூடிய எங்களது மூத்த தலைமுறை அல்லது எங்களுக்கு சார்பான தலைமுறையினர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தால் அவர்களுக்கு வந்து தங்களுடைய பழைய வாழ்க்கை, பல சம்பவங்கள், பல சம்பிரதாயங்கள், பல மனிதர்கள், பல விடயங்கள் வந்தவர்கள் ஞாபகம் வரும். அவர்கள் நிச்சயமாக வந்து அந்த இடத்துக்கு பயணித்து அந்த வாழ்க்கையை ஒரு மீள் தரிசனம் செய்வார்கள். அது ஆகவே வந்து இது வந்து ஒரு ஒரு மட்ட அகராதிகள் போல ஒரு தேவையில் செல்ஃபில் இருந்தவருக்கு எடுத்து பார்க்குற புத்தகம் அல்ல. இது ஒரு ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு கதை போல ஒருக்கா வாசித்து விடுற விடயம் இல்லை. இது நீங்கள் எத்தனை தரமும் திரும்ப 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 வாசிக்கலாம். வாசித்து பிறகு அதில் இருந்து சில நேரங்கள்லேருந்து இதை வாசிக்கல வந்து உங்களுக்கு வந்து வேறு இவர் இதில் இதை சொல்லியிருக்கா, இதை கொஞ்சம் என்ன இப்படி சொல்லியிருக்கலாம், இதுக்கு இப்படியும் ஒரு விஷயம் இருக்குன்னு. இப்போ இது வந்து இப்போ என்னுடைய நிலையிலிருந்து ஒரு வாசிப்பவர் வந்து இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம், மனதளவில் சரி கொண்டு போவார். அது எனக்கு நிச்சயமாக அது எழுத்தில் வராட்டிக்கும் இல்லாட்டி என்னமோட கருதைக்கில் இப்படி ஒரு புத்தகத்தில் இப்படி ஒரு சொல்லு வந்தது உனக்கு ஞாபகம் இருந்தால் நாங்கள் அந்த நேரத்தில் ஊரில் கோயில் அடியில் இப்படி ஒரு திறன் நடந்தது அதெல்லாம் அதை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்ததுன்னு சொல்லலாம். அப்படி 1000 விடயங்கள் வந்து அவர்களுக்கு ஞாபகம் வரும். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய வழி. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்னராக பேராசிரியர் பே மாதையன் அவர்களுடைய வரிகளை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். உங்களுடைய நூலுக்கு அவர் எழுதிய வரிகள், ஒரு அகராதி தொகுக்கப்படுகிறது என்றால் ஒரு சமூகம் காப்பாற்றப்படுகிறது என்று அர்த்தம். அந்த வகையில் இந்த ஆக்கத்தை மிகச்சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறார் ஸ்ரீரஞ்சன் அப்படி என்று சொல்லுவார்கள். நீங்கள் கூறியது போல இதை நான் எடுத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு அந்த உணர்வு வந்தது. ஒரு காலத்துக்கு நாங்கள் போய் வந்தது போல நாங்கள் பயன்படுத்திய சொற்களை வாசிக்கின்ற பொழுது அது அகராதி என்பதையும் தாண்டி அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. எனவே இந்த அகராதி மூலமாக நீங்கள் ஒரு சமூகத்தை தக்க வைத்திருக்கிறீர்கள். இதை ஆவணப்படுத்தியதன் மூலமாக அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த ஒரு ஆவணத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய 2வது பாகமும் மிக விரைவிலே வெளிவர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துவதோடு இப்படி ஒரு ஆவணத்தை நீங்கள் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக நன்றிகள். இன்று எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார் இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பிரதிபலிப்பாளர் நடராஜா ஸ்ரீரஞ்சன் அவர்கள். அவருக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அடுத்த கலந்துரையாடலூடாக இணைந்திருக்கலாம்.